ஸோ இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக இட்ஸ் அ மேக்கப் ஃபார் பிகினர். நான் வந்து எப்படி ஒரு ஸ்கின் ப்ரெப் பண்ணிவிட்டு என்னோடய கம்ப்ளீட் மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பேர் ஸ்கின்னில் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்டிங் வந்து ஜூசி கெமிஸ்ட்ரியோடைய டோனர். ஸோ ஒன்ஸ் வந்து டோனர் வந்து கொஞ்சம் ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்கள். எல்லாம் ஒவ்வொரு ப்ராசஸ்க்கு அப்புறமும் ஸ்கின் கேரை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 minutes வெயிட் பண்ணி அது ட்ரை ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபாலோ பண்ணால் பெட்டராக இருக்கும். டோனர் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து பில்கிரிமோடைய விட்டமின் சி சீரம். ஓகே, சீரம் ரொம்பலாம் போட்டு மாய்ஸ்சரைசர் அளவுக்கு ஸ்கின்குள்ளே பெனிட்ரேட் பண்ணுற அளவுக்கு அழுத்தியெல்லாம் தைக்கணும். ஜஸ்ட் சும்மா ஜென்டலாக ஸ்கின்னில் ஸ்ப்ரெட் பண்ணாலே போதும். ஸ்கின் கேர் வந்து மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் பண்ணணுன்னு இல்லை, ஆன் டெய்லி பேசிஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. மேக்கப் முன்னாடி பண்ணிங்கன்னா ஸ்கின் டேமேஜை கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஒன் சீரம் ட்ரை ஆனதுக்கப்புறமா மாய்ஸ்சரைசர் வந்து நான் லோட்டஸோடைய மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுறேன். இது நான் ஆதி காலத்துலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு மாய்ஸ்சரைசர். இது எனக்கு செட்டான மாதிரி என் ஸ்கின்க்கு எந்த ப்ராடக்ட்டும் எந்த ஒரு பிராண்டோட மாய்ஸ்சரைசரும் செட் ஆனதே கிடையாது. அதனால் எதுக்கு ரிஸ்க்கு, பேசாமல் ஈஸியாக ஒரு 200-300 கொடுத்து இந்த மாய்ஸ்சரைசரே நான் இப்போ பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு நல்லா இருக்குன்றதுக்காக எல்லாருக்கும் செட் ஆகணும்னு அவசியமே கிடையாது. எதுவுமே ட்ரை பண்ணி பார்த்தா தான் ஆக்சுவலி தெரியும். ஸ்கின் கேர் முடிஞ்சிடுச்சு, இப்போ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் வந்து இந்த ரெனேவுடைய பாலிவுட் ஃபில்டர் ப்ரைமர் பேசிக்காக எதுக்கு போடுறதுன்னா, நம்மளை ஓப்பன் போஸ், இந்த கன்னத்துக்கு தெரியுதா ஓப்பன் போஸ்லாம், அது இந்த நோஸ் கிட்ட இந்த சின்ன ஏரியாவில் மோஸ்ட்டாக அங்கே தான் ஆயில் செக்ரேஷன் நடக்கிறதுனால அந்த பிம்பிள் வர்றது, ஆக்னேஸ் வர்றது, ஓப்பன் போஸாக இதெல்லாமே அதான் ரீசன். ஸோ ப்ரைமர் என்ன பண்ணுன்னா, அந்த ஓப்பன் போஸ் இருக்கிற இடத்த நான் இப்போ அப்ளை பண்ணுறேன். டிஃப்ரென்ஸ் தெரியுதா? பிளர் ஆகும். எப்படி வந்து ஃபோனில் நம்ம ஃபில்டர் யூஸ் பண்ணும்போது நம்மளோட எல்லா டிஸ்கலரேஷன் அண்ட் பிம்பிள்ஸ் எல்லாம் டக்குன்னு இது பண்ணி பிளர் ஓயா இப்போ தெரியுது. எப்படி ஃபில்டர் பிளர் பண்ணுது, அதே தான் இந்த ப்ரைமரும் பண்ணும். நம்ம ஸ்கின்னை லைட்டாக ஒரு ஃபில்டர் போட்ட மாதிரி கொஞ்சம் பிளர் பண்ணி காட்டும். நான் வந்து என்னுடைய சீக்ஸில், ஃபோர்ஹெட்டில், நோஸ் அண்ட் சின் இங்கே மட்டும்தான் இங்கே தான் எனக்கு நல்லா ஓப்பன் போஸ் தெரியும், நல்ல ஆயில் செக்ரேஷனும் நடக்கும். ஓகே, ப்ரைமர் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்னென்னா கலர் கரெக்டர் எல்லாருக்கும் தேவையான்னு கேட்டால் கிடையாது. ரொம்ப டிஸ்கலரேஷன் இருக்கிறவங்களுக்கு தான் தேவை. எனக்கும் இருக்குது. எனக்கு இதோ பிளாக் சர்க்கிள்ஸ் இருக்குது. பிளாக் சர்க்கிள்ஸ் ஒரு டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது. ஸோ நான் இது வந்து கம்ப்ளீட்டாக மேக்கப் பிகினர்ஸ்க்காக நான் போடுறதுனால நான் எல்லாமே யூஸ் பண்ணி காட்டுறேன். யூஸ்வலாக நான் ஆரஞ்சு கலர் கரெக்டர் போடுவேனான்னு கேட்டால் கண்டிப்பாக போட மாட்டேன். இது வந்து இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோடைய கன்சீல் கரெக்ட் அண்ட் கான்டோர் பேலட். ஸோ இது நான் ஃபஸ்ட்டு என்னோடய அண்டர் ஐஸில் யூஸ் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்டாக கையில் யூஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா கையில் வந்து நீங்கள் அந்த ப்ராடக்ட் எடுக்கும்போது அந்த ப்ராடக்ட் நல்லா உங்கள் கையோட ஹீட்டுக்கு மெல்ட் ஆகும், ஈஸியாக பிளெண்ட் பண்ணலாம். சரி, ஜஸ்ட் எனக்கு இந்த ஃபிங்கர் கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதனால தான் போடுறேன். நான் போடலாம். நான் ரொம்ப ஏன்னா மேக்கப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணும்போது எப்போ தேவையோ அப்போ நீங்கள் அதை பில்ட் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம். ஆனால் அதிகமாக போட்டால் தொடச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சமாக போடுறது பெஸ்ட் ஆப்ஷன். யூஸ்வலாக எங்கெல்லாம் நான் கவர் பண்ண மாட்டேன், விட்டுருவேன். மேக்கப் வந்து எனக்கு மோர் ஆஃப் லைக் போட்டிருக்கணும், நேச்சுரலாகவும் இருக்கணும், நம்ம ஃபீச்சர்ஸை மட்டும் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுதான் எனக்கு பிடிக்கும். பட் இல்லை, எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக மேக்கப்னால் கம்ப்ளீட்டாக எனக்கு கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும்னா அப்படி ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து அண்டர் ஐஸ் அண்ட்
என்னோடய மவுத்தோடைய சைட்ஸ்லலாம் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதை ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் ரெஸ்ட் ஆக விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து நான் என்ன ப்ராடக்ட்டு ப்ளூ ஹெவனோடைய இந்த கன்சீலர் ஸ்டிக். இது ஆக்சுவலி இதுலேயும் இருக்குது. இந்த பேலட்லேயே பார்த்தா கன்சீலர் இந்த கலர் கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து இது வாங்கியிருக்கேன், அதனால இது யூஸ் பண்ணி காட்டுறேன். இது ரொம்ப ஈஸி யூஸ் பண்ணுறது. சும்மா ஸ்வைப் ஸ்வைப் ஸ்வைப். பயங்கர பிக்மெண்ட்டாக இருக்கும், கஷ்டமாகவே இருக்காது பிளெண்ட் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான். இதுவுமே வந்து கையில் அழகாக பிளெண்ட் பண்ணலாம், ரொம்ப ஈஸி. இது நான் பேசிகிட்டே பண்ணுறதுனால இவ்வளோ டைம் ஆகுது. இல்லைன்னா ஜஸ்ட் வித்தின் அ செகண்ட் டக்குன்னு பண்ணிடலாம். லைட்டாக டேப் பண்ணால் போதும். நம்ம கையாலே தேய்ச்சி ப்ராடக்ட் எடுத்துடக்கூடாது. ஓகே, இப்போ கன்சிலர் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் மேப்ளினோடைய மேட் ப்ளஸ் போர்லெஸ் 16 hour oil control. ஓகே, இது வந்து லிட்ரலி மேப்ளினோடைய ஃபிட்மி ஃபவுண்டேஷன். ஜஸ்ட் ஒரு பம்ப் தான் நான் எடுக்கிறேன், ரொம்ப தேவையில்லை. மேக்கப் கேக்கி ஆச்சுன்னா, அதுவும் நீங்கள் ரொம்ப லாங் ஹார்ஸ் வெளில போகிறீங்க, சம்மரில் போகிறீங்க, ஸ்வெட் ஆகுன்ற போது கண்டிப்பாக எவ்வளோக்கு எவ்வளோ மினிமலாக ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அசிங்கமாகாமல் கேக்கி ஆகாமல் இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த ஃபார்முலேஷனில் தான் இருக்கும். நல்லா கொஞ்சம் திக் க்ரீமாக இருக்கும். எனக்கு இது இவ்வளோ திக்காக வேண்டாம். ஸோ நான் டோனர் லைட்டாக அது மேலே ஸ்ப்ரே பண்ணுறேன். ஸ்ப்ரே பண்ணிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ப்ளஸ் நல்லா டைல்யூட் பண்ணியாச்சு. ப்ளஸ் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது டக்குன்னு போய் கண்ணுக்கிட்ட அந்த தப்பு பண்ணி யூஸ்வலாக அது இந்த ஜா லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு எவ்வளோ ஒரு வேலை அதிகமாச்சுன்னா கூட அது ஒன்றுமே உங்களுக்கு வந்து ஆர்டர் தெரியாது. ஆனால் இங்கெல்லாம் வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடும். அப்படியே டக்குன்னு ஒரு மாதிரி கண்ணு கீழெல்லாம் ஒரு மாதிரி ஒயிட்டாக ஒன்று ஃபார்ம் ஆகிடும், ஒயிட் காஸ்ட் மாதிரி. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பெட்டர் இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டாட்டாக வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது ஒரு வேளை ட்ரை ஆச்சுன்னா கூட திருப்பி நீங்கள் அது லிக்விடாக வாட்டர் இருந்தால் வாட்டர்லேயே லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த மேக்கப் ஸ்பான்ச் வந்துட்டு நல்லா வெட் பண்ணிவிட்டு நல்லா அதை புழிஞ்சிட்டு அப்புறமா யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இங்கேருந்து இது வந்து என்னுடைய ஷேட் ஆஃப் ஃபவுண்டேஷன். அது நான் யூஸ்வலாக ஃபவுண்டேஷன் நேரில் போய் வாங்குறது ரொம்ப பெஸ்ட். ரொம்ப வந்து அதுதான் நானும் சஜஸ்ட் பண்ணேன். பட் என்னால் நேரில் போய் வாங்க முடியல. நான் ஒரு ஈவெண்ட்காக நான் ஃபவுண்டேஷன் வாங்கி ஆகணுன்றப்போ நான் என்ன பண்ணேன்னா, யூஸ்வலாக நீங்கள் நைக்கா ஆப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு அதில் ட்ரைட் ஆன் கேமரா இருக்கும். நான் அதில் போய் பார்ப்பேன். அதுலேயும் எக்ஸாக்ட் மேட்ச்லாம் உங்களுக்கு அது கிடைக்காது. அதுலேயுமே வந்து ஏதோ உங்கள் கலருக்கு கொஞ்சமாவது மேட்ச் ஆகிற ஏதோ ஒரு ஷேடை வந்து நீங்கள் அதில் பார்க்கணும். அதை போய் நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணுவேன். அந்த கலரை எந்த டோனில் இருக்கவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்பேன். நான் இப்போ என்னுடைய கலர் பார்த்தா ஒரு மாதிரி எல்லோயிஷ், வீட்டிஷ் எல்லோயிஷ் மிக்ஸ் ஆன ஒரு மோரார் லைக் நான் வந்து எல்லோயிஷாக இருப்பேன். என்னோடய ஸ்கின் டோன் எல்லோயிஷ் தான். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா அந்த எக்ஸாக்ட் ஷேடு போட்டிருக்கவங்கலாம் என் ஷேடு அது தெரியும்ல, அது ஒன்றும் யூடியூப்பில் எதுவும் பண்ண எக்ஸாக்டாக தெரிஞ்சிருமே. ஸோ அவங்க எல்லாரும் என்னோடய ஷேடில் தான் இருக்காங்களான்னு பார்ப்பேன். மோஸ்ட்டாக அது கரெக்டாக இருக்கும், என்னோடய ஷேடில் தான் இருப்பாங்க. நான் அப்படி தான் இந்த ஷேட், இது வந்து மேப்ளின் ஃபிட்மியோடைய நேச்சுரல் பஃப் 230 ஃபவுண்டேஷன். இது ஏன் ஷேடுக்கானது. ஸோ நீங்களும் இதே மாதிரி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். மேக்கப் நீங்கள் நான் இப்போ இது போட்டு காட்டுறது ஜஸ்ட் ஃபார் வீடியோ. பட் வெளில போகும்போது போடுறீங்கன்னா டெஃபினட்டாக கழுத்தை கவர் பண்ணுங்கள். ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் த ப்ராடக்ட் ஃபார் வீடியோ. ஸோ அதனால் நான் கழுத்தில் போடல. ஓகே, எஸ். இப்போ ஓரளவுக்கு ஃபவுண்டேஷன் நான் எடுத்த பம்பை நான் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டேன். எனக்கு இந்த லேயர் வந்து போதும். இல்லை எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குன்னா இன்னும் ஒரு பம்ப் எடுத்து அதே மாதிரி இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி. இதில் எப்பயுமே ஒரு எக்ஸஸ் ப்ராடக்ட் இருக்கும். நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டு கரெக்ட் பண்ணால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே வச்சுருங்க. நெக்ஸ்ட் வந்து ஐஷேடோ, ஸ்விஸ் பியூட்டியோடைய ஐஷேடோ பேலட். ஸோ இன்னொன்று இருக்குது, பட் நான் இப்போ காமிக்கிற எல்லாமே வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ். எல்லாமே ஒரு
பிட்வீன் 300 350க்கு மேலே எதுவுமே இருக்காது. இப்போ நான் காமிக்கிற ப்ராடக்ட்ஸ் ஸ்கின் கேர் கிடையாது, அது வேறு. நான் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் சொல்கிறேன். மேக்கப் ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் நல்ல ஒர்த்தாகவும் இருக்கும். இப்போ நான் ஐ ஷேடோ பலட் வந்து ஓகே, நான் ரொம்ப மைல்டு கலர்ஸ் எடுக்கிறேன். எனக்குமே ஐ ஷேடோ அப்ளிகேஷன்லாம் ரொம்பலாம் ட்ரிக்கியாலாம் பண்ண தெரியாது. அந்த கட் க்ரீஸ் பண்ணுறது அதெல்லாம் சொல்லுவாங்க, எனக்கும் அதெல்லாம் தெரியாது. நான் வந்து ரொம்ப நார்மலாக அப்ளை பண்ணுவேன். இது நீங்கள் கையில் கூட பண்ணலாம், இந்த ப்ரஷ் இருக்கிறதுனால நான் ப்ரஷில் பண்ணுறேன். என்ன இந்த ஏரியாவில் மட்டும் பண்ணுங்கள், வேறு இதை தாண்டி இங்கெல்லாம் வந்து தெரியாமல் பண்ண வேண்டாம். பெட்டர் நம்ம சேஃபாக இங்கே மட்டும் ஐலிட்ஸில் மட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து ரொம்ப சட்டிலாக இந்த பிங்க் அண்ட் இந்த கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்கின் ஆர் பேஜ் ஒரு சாண்டில் கலர் என்னமோ ஒன்று. ஸோ இந்த 2 ஷேடு தான் நான் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த ஷேட்லாம் போடுது. ஓகே, ஸோ எனக்கு வந்து எப்படின்னா, ஓகே ஓரளவுக்கு இந்த ஷேட் வந்ததுக்கப்புறமா இந்த டார்க் கலர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ப்ரௌன் அண்ட் திஸ் ஒன் ரெண்டுத்தையும் டச் பண்ணிட்டு லைட்டாக டேப் பண்ணுங்க. பிகாஸ் அந்த பவுடர் ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் தேய்க்கும் போது மேலெல்லாம் விழுந்துடும். இந்த கார்னர்ஸ் மட்டும் எனக்கு இந்த கைண்ட் ஆஃப் லுக், ஒரு மாதிரி ஹாலோ லுக் எனக்கு பிடிக்கும். எனக்கு ஆக்சுவலாக ஐலிட்ஸ் பெருசு, எனக்கு நல்லா வரைகிற அளவுக்கு இடம் இருக்கிறதுனால நான் இதெல்லாம் பண்ணுறேன். இல்லை ஐஸ் வந்து எனக்கு குட்டி சின்ன கண்ணை திறந்தாலே எண்டுக்கு போயிடும் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த லுக் ட்ரை பண்ணக்கூடாது. இப்போ நான் பண்ணுறல இந்த டார்க் ஷேட் எண்டில் அந்த மாதிரி யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே, அதே மாதிரி இந்த சைடு யூஸ் பண்ணலாமா, இல்லை அப்ளை பண்ணலாம். நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக மேக்கப் போடுறதே வந்துட்டு ஒரு மாதிரி நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடான விஷயம். யூஸ்வலாகவே நாங்கள் எங்கேயாவது வெளில போகிறோன்னா முன்னாடியே பிளான் ஆகிடுச்சுன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு 2 hours முன்னாடி நான் என்னோடய ப்ரெப்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பிகாஸ் எனக்கு டைமுக்கும் ரெடியாக இருக்கணும், ப்ளஸ் கடைசி நேரத்தில் ரெடியாகவே இருக்கணும். கடைசி நேரத்தில் இந்த மாதிரி நிம்மதியாக உட்காந்து மேக்கப் போடவே முடியாது. எனக்கு கிளம்பணுன்னா முன்னாடியே சொல்லிடணும். யூஸ்வலாகவே ஹஸ்பண்ட் வந்து முன்னாடி இங்கே பாரு டைம் ஆகிடுச்சு, நீ இப்போயே ஸ்டார்ட் பண்ணால் தான் ரெடி ஆக முடியும், நான் அவரே ரிமைண்ட் பண்ணிடுவார். ஓகே, ஸோ ஐஷேடோ போட்டாச்சு. இப்போது எனக்கு வந்து இந்த கீழே இருக்குங்க இல்லையா, அண்டர் ஐஸில் கீழே இருக்குன்னு அண்டர் ஐஸில் எனக்கு லைட்டாக ஐஷேடோ அப்ளை பண்ணும். கொஞ்சம் ஐஸ் ஓப்பன் ஆன மாதிரி இருக்கும். ஓகே, டன். ஐ மேக்கப் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போது வந்து ஐப்ரோஸ் போடணும். எனக்கு வந்து ஆல்ரெடி நான் த்ரெட்டிங் பண்ணலை. ஸோ அப்படியே விட்டுறலாமா இல்லை ஃபில் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே ஃபில் பண்ணிடலாம். ஐப்ரோ பென்சில் எடுத்துகிறேன். இது வந்து மாஸோடைய ஐப்ரோ பென்சில் ரொம்ப சூப்பராக இருக்கும். டெய்லி வேருக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன் இது. நல்ல பிக்மெண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் இந்த பின்னாடி இந்த ஸ்பூலி ப்ரஷ்ஷும் கொடுத்துருப்பாங்க. த்ரெட்டிங் பண்ணலை, ஸோ கொஞ்சம் கச்சு முச்சான் இருக்குது. நான் எப்படி அப்ளை பண்ணுவேன்ற சொல்கிறேன். யூஸ்வலாக அண்டர் த ஐப்ரோஸ் வந்து ஒரு லைன், அதே மாதிரி அவுட்டரில் ஒரு லைன். நான் ரெகுலராக பண்ணுறதுனால ஈஸியாக பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா பெட்டர் இந்த ஸ்பூலியை வச்சு நல்லா
கோம் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த லைனை வரையலாம். உங்களுக்கு கொஞ்சம் தெரியும். ஸோ அதே மாதிரி எல்லா ஐப்ரோஸ் எல்லாத்தையும் கீழே அதே மாதிரி கோம் பண்ணிட்டு இப்போது உங்களுக்கு தெரியும் எங்கே லைன் வரையணும்னு. ஓகே, கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. இட்ஸ் ஓகே, சரியாயிடும். நெக்ஸ்ட் ஐலைனருக்கு வந்து லாக்மியோடைய 925 ஐகானிக் ஐலைனர். இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஐலைனர். மோர் தென் கலர் அதெல்லாம் தாண்டி இந்த அப்ளிகேட்டர் இருக்குல்ல, அப்படியே பயங்கர திக்கு இல்லை, ரொம்ப தின்னான ஒரு ப்ரஷ். இது அழகாக அந்த விங் வந்து நீங்கள் அப்படியே இழுத்தா அதுவே தெரியுதா எவ்வளோ மெலிசாக இருக்குன்னு. நல்லாயிருக்கும். ஓகே, இப்படி திக்காக வேணும்னா திக்காக போட்டுக்கலாம், தின்னா வேணும்னா. ஆக்சுவலாக இந்த ப்ரஷில் திக் தின் ரெண்டுமே நீங்கள் சூப்பராக வரையலாம். எனக்கு எப்போவுமே விங்ஸ் தான் பிடிக்கும். எங்கே போனாலும் சரி எனக்கு அந்த லாங் விங்ஸ் தான். என் கண்ணுக்கு எந்த ஐ திங்க் ஆல்மண்ட் ஷேப் ஆயின்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. எனக்கு இதான் நான் செட் ஆகும். எனக்கு ஆக்சுவலாக எனக்கு நல்லா ஐப்ரோ திக்காக போட தான் பிடிக்கும். ஐப்ரோ இல்லை, மஸ்காரா உலர்றேன். நான் எப்படி அப்ளை பண்ணுவேன்னா நல்லா கண்ணுக்கிட்ட அப்படி வச்சுட்டு கண்ணை அப்படியே மஸ்காரா போட்டாலே கண் ஒரு மாதிரி அழகாகிடும். ஆக்சுவலாக லேஷ் வச்ச மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். இது வந்து மேப்ளினுடைய ஹைப்பர் கர்ல் மஸ்காரா, பட் இது வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா. இது நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் நாள் முடி சேர்த்து தான் வரும். நான் இதை வாங்கிட்டேன், பட் இது யூஸ் பண்ணி தான் ஆகணுன்ட்டு. ஸோ எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க. போட்டு அழுத்தி தேய்ச்சி எடுக்கணுன்னா ஐலாஷஸும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் பிச்சுட்டு வந்துடும். ஸோ எனக்கு லாங் ஸ்டீவாக இருக்கணும்னா டெஃபினட்டாக இது போடலாம். பட் எனக்கு ஹேர்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா வாட்டர் ப்ரூஃப் வாங்க வேண்டாம். வாஷபிள் மஸ்காரானே இருக்கும், அது வாங்கிக்கலாம். ஓகே, மஸ்காரா போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ரெனேவுடைய மிட் நைட் கோல்ட் காஜல் பயங்கரமான ரிவ்யூஸ் இதுக்கு போயிருக்கும். பட் என்ன பர்சனலாக கேட்டால் எனக்கு பயங்கரமாக கண்ணில் அந்த வாட்டர் செக்ஸஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நான் இது எவ்வளோ ரிவ்யூஸ் வாட்டர் ப்ரூஃப் அது இதுன்ட்டு, ஆனால் எனக்கு போட்டு கொஞ்ச நேரத்துலேயே கீழே இறங்கிடும். ஆனால் அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது, நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் காஜல் போட்டுக்கலாம். ஆனால் இப்போவே தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் நல்ல பிளாக் கலர், ஜெட் பிளாக் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இது டெஃபினட்டாகவே நல்ல அந்த பிளாக்கெல்லாம் செம்மையாக இருக்குது. ஆனால் கண்ணில் லாங் ஸ்டே நிற்குதான்னு கேட்டால் அதுதான் கிடையாது. ரொம்ப நாள் ஆச்சு. காதெல்லாம் டெய்லி யூஸ் பண்ணும். மேக்கப் போன்னு முடிவு பண்ணிட்டிங்கன்னா எல்லாத்தையும் லைட்டாக அப்பப்போ வீட்டில் போட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி காஜல்லாம் ரொம்ப நாள் கெச்சு அப்ளை பண்ணும்போது இப்படி தான் அருவி மாதிரி தண்ணி வரும். ரொம்ப நாள் ஆச்சு போட்டு, அதனால் கண்ணுக்கிட்ட எடுத்துகிட்டு போனாலே பயங்கர சென்சிட்டிவாக இருக்குது. ஓகே, ட்ரிக் சொல்கிறேன்னு சொன்னல, உங்ககிட்ட ஒரு பிளாக் ஐஷேடோ இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி டார்க்கான லைக் இந்த ஷேட் இந்த மாதிரி ஷேட்ஸ் இருந்தாலும் அது லைட்டாக ஐஷேடோவில் இருக்கு இல்லையா, அதை லைட்டாக அண்டர் ஐயில், கண்ணுக்குள்ளே இல்லை, லைட்டாக அந்த காஜல் போட்டிருக்கிறதுக்கு அடுத்த லேயர்னு சொல்லலாம். நீங்கள் பவுடரில் செட் பண்ணும்போது அது இறங்காது.
இது ஒரு சின்ன ட்ரிக் தான். டெஃபினட் எனக்கு ஒர்க் ஆச்சு. ஏன்னா எனக்கு பயங்கரமாக காஜல் போடணுன்னுலாம் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். பட் போட்ட கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா அப்படியே கண்ணில் தண்ணி வரும். நம்ம ஆன் பண்ணுவோம், தும்புவோம், தண்ணி வரும், அப்படியே இறங்கிடும். கையில் டிஷ்யூ கூட இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் இது டெஃபினட்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது அடியில் இந்த பவுடர் வச்சு செட் பண்ணும்போது காஜல் அவ்வளோ சீக்கிரம் ஸ்மஜ் ஆகவே ஆகாது. ஓகே, காஜல் போட்டாச்சு. நெக்ஸ்ட் இட்ஸ் டைம் ஃபார் ப்ளஷ். ப்ளஷ்னால் இதில் போடுறது மேக்கப் ஸ்பெஞ்ச் இருக்குங்க இல்லையா, நான் இங்கே ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணேன். ஸோ பேக் சைடில் ப்ளஷ் அப்ளை பண்ணுறேன். இது வந்து இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோடைய ப்ளஷ், பயங்கர அஃபோர்டபுள். இதுவுமே நான் வந்து ஒரு மாதிரி ஒரு வாட்டர்மெலான் ஷேட் வச்சுருக்கேன். ஸோ ப்ளஷ் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி படுவாங்க. இப்போ எனக்கு வந்து நல்ல ஒரு ரவுண்டு ஃபேஸு, ஸோ ஒரு பியர் ஷேப் ரவுண்ட் ஃபேஸ் என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ எனக்கு இந்த இடத்துல ப்ளஷ் போட்டால் கொஞ்சம் ஃபேஸ் பார்க்க ஸ்லீக்கியாக தெரியும்னு சொல்லுவாங்க. பட் ஒரு சிலருக்கு, இப்போ எனக்குலாம் அப்படி தான், எனக்கு அப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்து ப்ளஷ்ஷாக இருக்கணும், நல்ல பிங்கிஷாக இருக்கணும். நான் இங்கேருந்து ஃபுல்லாக நான் போடுவேன். சம்டைம்ஸ் எனக்கு வந்து இல்லை இது இப்படி போடணும்னு தோணுனா இங்கே மட்டும் போடுவேன். அது கம்ப்ளீட்லி உங்கள் விஷ். ப்ளஷி பிங்கி ப்ளஷி நல்லாயிருக்கு. ஸோ லைக் வைஸ் இந்த சைட் ப்ளஷ் வந்து சீக்ஸில் லைட்டாக அந்த நோஸ் எண்டில், சின்னில், லைட்டாக இங்கே ஃபோர்ஹெட்டில் அந்த ஒரு நேச்சுரல் ஃப்ளஷி எஃபெக்ட் கொடுக்கும். ஓகே, ப்ளஷும் போட்டாச்சு. நான் லிப் பாம் போட மறந்துட்டேன், லிப்ஸ் ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? காம்பேக்ட் எப்படி போடணும்னு சொல்கிறேன். ஒரு பவுடர் ப்ரஷ் சம்திங், ஃபவுண்டேஷன் ப்ரஷ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இங்கே நீங்கள் ப்ளஷ் போட்டிருக்கீங்க, இதுக்கு மேலே நீங்கள் காம்பேக்டை போட்டு நல்லா அழுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளஷ் வந்து அவ்வளோ எவிடெண்ட்டாக தெரியாது, ரொம்ப லைட்டாக. எப்படி ஃபவுண்டேஷன் இங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனோ அதே மாதிரி காம்பேக்டும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். காம்பேக்ட் எதுக்கு? இப்போ ஃபுல் க்ரீம் ப்ராடக்ட்ஸ், கரெக்டர், கன்சீலர், ஃபவுண்டேஷன், ப்ளஷ் எல்லாமே க்ரீம் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதெல்லாம் லாக் பண்ணணும் இல்லையா பவுடர் போட்டு. ஸோ அதுக்கு தான் நம்ம காம்பேக்ட் போடுறோம். சுற்றி இதுக்கும் ஒன்றும் பெரியது, இதுவுமே எந்த ஃபவுண்டேஷன், கன்சீலர் அண்ட் காம்பேக்ட் எதுவாக இருந்தாலுமே நான் சொன்ன மெத்தடில், நேரில் போய் வாங்க முடியாத பட்சத்தில் நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். யூடியூப் ரிவ்யூஸில் போய் அந்த ஷேடை போட்டு உங்கள் ஷேடில் அவங்க இருக்காங்களா யூஸ் பண்ணுறவங்கன்னு பாருங்கள், கண்டிப்பாக செட் ஆகும். இதுவுமே நான் அப்படி தான் வாங்கினேன், எனக்கு பர்ஃபெக்ட் ஷேடு இது. ஸோ கான்டோர் வந்து தெரியலன்னா யூஸ் பண்ண வேண்டாம். இல்லை எனக்கு அது அப்ளிகேஷன் வந்து நீங்கள் போக போக கற்றுக்கலாம், அது ஒன்றும் டஃப்லாம் கிடையாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு கான்டோர் யூஸ் பண்ணும்போது எனக்கு யூஸ் பண்ண தெரியல. நல்லா வீடியோவில் பார்க்குற மாதிரி நல்லா அழுத்தி, இது ஷேட் பாருங்கள் லிட்ரலி, இதை நான் என் ஃபேஸில் நல்லா போட்டு பிளெண்ட் பண்ணிட்டு அங்கங்கே ஒரு மாதிரி நல்லாவே இல்லை பார்க்குறதுக்கு. எதுக்கு கான்டோர் யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஃபேஸோடைய நேச்சுரல் கலர்ஸ் எல்லாம் மறைச்சி எல்லாத்தையும் ஒரு ஈவன் டோனில், கண்ணு மூக்கு வாய் எல்லாத்தையும் ஒரே டோனில் கொண்டு வந்துடுறோம். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி அந்த கட், இப்போ இந்த நோஸ் கிட்ட ஒரு கட், இங்கே சின் கிட்ட, யூஸ்வலாக இப்போ என்ன மாதிரி டபுள் சின் இருக்கிறவங்கலாம், ஸோ இந்த இடத்துல இந்த கான்டோர் அப்ளை பண்ணிட்டு பிளெண்ட் பண்ணும்போது ஒரு கொஞ்சம் ஸ்லீக்கியான மாதிரி ஒரு இல்யூஷன் கொடுக்கும். அண்ட் நோஸ், இந்த நோஸோடைய போன்ஸ் கொஞ்சம் தெரிகிற மாதிரி, அப்புறம் இந்த ஃபோர்ஹெட்டை கொஞ்சம் இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஷேடு தான், ஒரு ஷேடு வந்து என்ன ஆகும், உங்களுக்கு கொஞ்சம் டிசைஸ் கம்மியான மாதிரி ஒரு இல்யூஷன் கொடுக்கும். அதுக்கு தான் இந்த கான்டோர். நான் சும்மா அப்ளை பண்ணுறேன், மேக்கப் போடுறேன்றதுனால அப்ளை பண்ணுறேன், ரெகுலர் பேசிஸில் வேண்டாம். ஓகே, நோஸ்க்கு மட்டும் அப்படியே அப்ளை பண்ண அவ்வளோலாம் தேவையில்லை. ஸோ நான் கையிலேயே அப்ளை பண்ணிடுவேன். ஓகே,
ஸோ மேக்கப் ஸ்பஞ்ச் இருக்குது. ஸோ அதை வச்சு பேக்வர்ட்ஸில் இந்த பக்கம் பண்ணிடாதீங்க, நமக்கு தேவை இந்த இடத்த மறைக்கணுன்றது தான். ப்ளஸ் அதே மாதிரி இதுவுமே ஆக்சுவலாக கான்டூர் அப்ளிகேஷன் வந்து நிறைய மெத்தடில் பண்ணுறாங்க, எனக்கு இதுதான் தெரியும். ஸோ ஐம் டூயிங் திஸ். ஓகே, கான்டூரும் பண்ணியாச்சு. ஸோ இப்போ லைட்டாக காம்பேக்ட் வச்சு செட் பண்ணிக்கிறேன். ஸோ லாஸ்ட் ஸ்டெப்பாக லிப்ஸ்டிக் வந்தாச்சு. நான் ரெண்டு ஷேட் யூஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து ரெண்டுமே சூப்பராக இருக்குது. இது வந்து மேப்ளினுடைய க்ரீமி மேட் லிப்ஸ்டிக். இது ரொம்ப வருஷமாக ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறேன். இது ஒரு நியூ ஷேட், இது ஒரு டார்க் ஷேட். ஸோ இதை நான் அவுட்டரில் ஃபஸ்ட் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, அவுட்டரில் இந்த ஷேடர் ரொம்ப நான் ரொம்ப டச் பண்ணி தான் ஸ்வைப் பண்ணேன், ரொம்ப அழுத்தி கூட பண்ணல. எந்த அளவுக்கு அந்த கலர் அந்த டார்க்னஸ் இருக்குது பாருங்கள். அப்ளை பண்ணும்போது அப்படியே பட்டர் மாதிரி கிளைட் ஆகும், ப்ளஸ் பார்க்க மேட் மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் க்ரீமியாக இருக்கும், பார்க்க மேட் மாதிரி இருக்கும். பட் இது லாங் ஸ்டே கிடையாது. நீங்கள் அப்பப்போ அப்ளை பண்ணணும், ப்ராப்பராக அது ஸ்மெஞ்ச் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். இது வந்து மாஸோடைய கிளிக் ஸ்டிக். இது வந்து ஒரு மெல்டிங் பாம் மாதிரி சூப்பராக இருக்கும். இது ரொம்ப வெளில எடுத்துட்டிங்கன்னா உள்ளே அனுப்ப முடியாது. ரொம்ப ரொம்ப லைட்டாக ஒரு கிளிக் பண்ணிட்டு சரி அது எப்படி அது அப்ளிகேஷன் இருக்குன்னு பாருங்கள். சரி, கிளைடே பண்ண வேணாம், டச் பண்ணாலே அவ்வளோ திக்காக வருது. சரி பாருங்க, இது சூப்பர் இன்வெஸ்ட்மெண்ட், ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே, எனக்கு ரொம்ப ரொம்ப திக்கான லேயர் இருக்க மாதிரி இருக்குது. லைட்டாக டிஷ்யூவில் ஓகே, இதுதான் வந்து கம்ப்ளீட் லுக். மேக்கப் பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து வெளில போகிறேன், எனி ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணுறேன். என்னோட ஃபுல் மேக்கப் வந்து இப்படி தான் நான் ரெடி ஆவேன். ஸோ ப்ராடக்ட்ஸ் மேபி கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.